வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஜிடிஎஸ் பிபிஎம்மாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். 1 இயர் ஆக போகுது. இப்போ இந்த வீடியோ எதுக்காகனா, தமிழ்நாட்டில் உள்ளவங்க ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஓபிசி, இடபிள்யூஎஸ், அன்ரிசர்வ்டில் இருக்கவங்க, எஸ்சி, எஸ்டி, இவங்க எல்லாருமே எவ்வளோ மார்க் இருந்தால் எங்கே அப்ளை பண்ணலாம், எங்கே அப்ளை பண்ணால் கிடைக்குன்றத பற்றி தான் நான் டீட்டெயில் சொல்ல போகிறேன். இது நான் ஜிடிஎஸ்ஸாக ஒர்க் பண்ணனால கிரவுண்ட் ரியாலிட்டி என்னன்னு எனக்கு தெரியும். அதுதான் நான் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 250 எடுத்தால் வேலை, 350 மார்க் எடுத்தால் வேலை, 300 மார்க் எடுத்தால் வேலை இருக்குது. ஆனால் அது யூஆருக்கோ ஓபிசிக்கோ கிடையாது, பிடபிள்யூடிக்கு மட்டும்தான். ஸோ அதனால் ஒரு சிலதெல்லாம் தமிழ்லாம் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். அதை நம்பி நீங்கள் அப்ளை பண்ணி ஏமாறாதீங்க. அந்த ஓபிசி யூஆரில் இருக்க அந்த 200 மார்க்கும் 300 மார்க்கும் ஜஸ்ட் பாஸ் ஆகிருக்குங்க. தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக கிடைக்க போகிறதில்ல. இதுவரை நான் பார்த்த எல்லாருமே இதுக்கு முன்னாடி இயர்ஸ் ரிலீஸ் ஆன ரிசல்ட்டெல்லாம் நான் பார்த்து தான் அனலைஸ் பண்ணி தான் நானே அப்ளை பண்ணி எனக்கு வேலை கிடச்சிது. இது தமிழ்நாட்டை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா ஓபிசியும் சரி யூஆரும் சரி 97% குறைஞ்சது இருக்கணும். 2024 தான் வேலூரில் லாஸ்ட்டாக வந்த ஒரு மெரிட் லிஸ்ட்டில் 96.2%, 96.4, அதாவது 481 மார்க்குக்கும் 482 மார்க்கும் கிடச்சிது, பிபிஎம்மாகவே கிடச்சிது. ஆனால் 2025 அது கிடைக்கல. ஸோ குறைஞ்சது 97% இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள். அதுவும் முக்கியமாக இது நான் சொல்லியே ஆகணும். அது என்னன்னா, அதாவது 490க்கு மேலே இருக்கிறவங்க, இந்த 99%, 100% மார்க் வச்சுருக்கவங்க வேலைக்கு அப்ளை பண்ணுறாங்க, கிடச்சிருது. ஆனால் அதை முக்கால்வாசி பேர் வேலைக்கு போக மாட்றாங்க. இவங்களால் பாதிக்கப்படுறது யாருன்னா பின்னாடி இருக்கவங்க. இந்த 470, 460 எடுத்தவங்களுக்கு அவங்களுக்கு சான்ஸே கிடைக்க மாட்டுது. அதுவும் எப்படி 480க்கு மேலே இருக்கவங்களுக்கே இங்கே இதாக இருக்குது. இப்போ என்ன பிரச்சனைனா, இவங்க ஒழுங்காக வேலைக்கு போயிருந்தால் யாருக்கும் இங்கே பிரச்சனை இருக்க போகிறதில்ல. அதுவும் கண்டிப்பாக எல்லா வேலையிலையும் ப்ரெஷர் இருக்க தான் போகுது. ப்ரெஷர் இல்லாத ஏதாவது ஒரு ஒர்க்கை சொல்லுங்கள் பார்ப்போம். அதுவும் இது 4 மணி நேரம் வேலை தான். அது 4 மணி நேரத்தில் உங்களுக்கு 20,000 சம்பளம் கொடுக்குறாங்க. அவங்க செட் பண்ணுற டார்கெட்டை நம்ம அச்சீவ் பண்ணணும். அப்படி இல்லைன்னா அவங்க கொஞ்சம் ப்ரெஷர் பண்ண தான் செய்வாங்க. ஸோ கொஞ்சம் ப்ரெஷர் இருக்க தான் செய்யும். ஸோ வேலை கிடச்சதுக்கப்புறம் இந்த சம்பளத்தில் நான் போகணுமா அப்படின்னு டவுட்டாக இருந்துட்டு போகாதவங்க தயவு செஞ்சு அப்ளையே பண்ணாதீங்க. ஓகேங்களா? அது மூலமாக அதுக்கடுத்து இந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண முடியாதவங்க, ஏதாவது சின்னதாக ஏதாவது ஒன்று திட்டினாலே உட்காந்து அழுகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த ஜாப் செட் ஆகாது. ஸோ அதனால் அந்த மாதிரி உள்ளவங்களும் தயவு செஞ்சு அப்ளை பண்ணாதீங்க. ஸோ ஏன்னா பின்னாடி உள்ளவங்க 470, 450 எடுத்தவங்கலாம் நமக்கு வேலை கிடச்சிடாதான்னு பல வருஷம் அப்ளை பண்ணி, ஏன்னா இதில் நானும் ஒருத்தன். ஏன்னா நானும் 450க்கு மேலே எடுத்தவன். நானும் 6 வருஷமாக அப்ளை பண்ணி எனக்கு ஏதோ போன வருஷம் கிடச்சிருச்சு. ஸோ தயவு செஞ்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா, இப்போ எஸ்சி எஸ்டி பொறுத்தவரைனா அவங்களுக்கு மார்க் எவ்வளோன்னா, அவங்களுக்கும் ஏதாவது ரேராக தான் 80%, 85% உள்ளது கிடைக்கிது. மேக்ஸிமம் அவங்களுக்கும் 90%, 95, 96, 99, 100 வர போகுது. இடபிள்யூஎஸ்ன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம், ஏன்னா அது ஒரு சில கம்யூனிட்டிக்கு தான் அந்த இடபிள்யூஎஸ் அவைலபிள், எலிஜிபிள். ஸோ அது இதை பற்றி உங்கள் கம்யூனிட்டி, உங்கள் கேஸ்ட் இடபிள்யூஎஸ்க்கு எலிஜிபிளாக இல்லையாங்கிறது நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சேவை மையத்தை நீங்கள் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவாங்க அவங்க. ஓகேங்களா? நீங்கள் அங்கே கேட்டுட்டு நான் எலிஜிபிள்னால் நீங்கள் அது இடபிள்யூஎஸ் சர்டிஃபிகேட்டை நீங்கள் இது பண்ணிக்கோங்க, அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. அவங்களுக்கும் இந்த 80லேருந்து 90க்கு மேலே, அதாவது ஓபிசி யூஆரை கம்பேர் பண்ணும்போது இடபிள்யூஎஸ்க்கு மார்க் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ அதனால அவங்களுக்கு ஒரு 80லேருந்து ஒரு 95, 96 வர மார்க் வச்சுருந்தா கிடைக்கிது. பிடபிள்யூடிக்கு மட்டும்தாங்க அந்த 200 மார்க்கு 300 மார்க்குன்னு, ஓபிசிக்கு யூஆருக்கு கிடையவே கிடையாது. அடுத்து ஒரு முக்கியமானது, தமிழ்நாட்டு பசங்க அதர் ஸ்டேட்லேயும் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் 10th இங்கிலீஷில் பாஸ் ஆகியிருந்தால். அது பற்றி உங்களுக்கு டீட்டெயில் தெரியணும்னா, இல்லை அதை பற்றி வேணும்னா, எந்தெந்த ஸ்டேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலான்னு தெரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுக்கான அடுத்த வீடியோவை நான் போடுறேன். இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தயவு செஞ்சு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கோ உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கோ ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் நல்ல விதமாக தான் சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.